பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். பாருங்க, நம்ம சாப்பாட்டுலயும் சரி, ஒரு சிங்கிள் டீ குடிச்சா கூட ருசி இல்லாம குடிக்க மாட்டோம். குழம்புல உப்பு சரியா இருக்கணும். ஆமா, இல்லைன்னா ஒரு உப்பு போடாததே குழம்பே சரியில்லைன்னு சொல்லுவோம். ஆனா தேவனை கூட நாம் என்ன செய்யணுமா? ருசித்து பார்க்கணும். அப்ப ருசித்து பார்க்கணும்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ருசி காட்டிக்கிட்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சுகத்தோட பலத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலே அவர் ருசி காட்டினது தான் அடையாளம். எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார், ருசி காட்டிருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, வலது கை இடது கை 2 கை உண்டு. ஆனா எந்த ஒரு மனுஷன் அவரை ருசி பார்க்கிறானோ அவனுக்கு நம்பிக்கைன்னு அவனுக்குள்ள கர்த்தருடைய கை இருக்கு. அதனால நீங்க நம்பிக்கையா இருங்க. அந்த கரம் உங்களை வெட்கப்படுத்தவே படுத்தாது, தூக்கி நிறுத்துவார். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த நாளிலும் தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஆமென்.